சங்கீதம் 49 தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் எழுதப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. கோராகின் புத்திரர்கள். இந்த கோராகு தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். பாதாளத்துக்குள்ளாக போய்விட்டார். இப்போ அவருடைய சந்ததியைச் சேர்ந்தவர்கள் கோராகின் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த தேவாலய பணியிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறாங்க. அங்கே சங்கீதம் வாசிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர்கள் எழுதின ஒரு சங்கீதமாக இது இருக்குது. இதனுடைய மைய கருப்பொருள் என்னன்னா, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைப்பதனால மனிதர்களுக்கு வரக்கூடிய அழிவு, அல்லது மெய்ப்பொருளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நித்திய ராஜ்யத்தையும் அவருடைய அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு தான் நம்ம வாழ்க்கையில பலன் உண்டாகுது. ஆனால் நிலையற்ற ஐஸ்வர்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு வீணானதாக போய்விடுகிறது என்கிற ஒரு எச்சரிப்பை இந்த சங்கீதத்துல மிகவும் நுணுக்கமாக இங்க கொடுக்கிறாங்க. சங்கீதம் 49 1 முதல்ல 4 வசனங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறை பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இதுல ஆடியன்ஸ் யாரா? சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், எளியோர் எல்லாருமே செவி கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் எழுதப்பட்டதில்லை. எல்லா நிலைமையில இருக்கிறவங்களுக்கும். அவங்க இன்னும் ஒரு சிறிய குழந்தைய போல இருக்கிறாங்க, அல்லது நல்ல ஒரு முதிர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அல்லது மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்க, ஐஸ்வர்யமா யாரா இருந்தாலும் இதுக்கு இந்த சங்கீதத்துக்கு செவி கொடுங்க என்று சொல்லும் பொழுது, இந்த இடத்துல இந்த வார்த்தை, இந்த நட்டா, நான் செவியை சாய்ப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த பதத்துல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. என்னன்னா, இந்த சங்கீதத்தை எழுதினவர், இந்த சங்கீதக்காரன், அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை ஒரு தடவை எடுத்து வாசிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று இருதயத்திலே தியானிக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம தியானிக்கிற பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோடு இடைப்படுகிறார். இடைப்பட்டு அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய செவிகளை திறக்கிறார். அதை நம்ம கவனமாக கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்ம முதல்ல அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ளுகிறோம். பிறகு நம்ம மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும் பொழுது அது நமக்கே 2வது முறையும் அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா சில, அதாவது எல்லாரும் பார்க்க தவறுகிற நுணுக்கமான சில விஷயங்களை தான் இந்த இடத்துல சிடா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில குறிக்கிறார். எபிரேய சொல்ல சிடா என்பது புதிர் அல்லது ஒரு ரகசியம் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்துல, என்னை தொடர்கிறவருடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அதாவது கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு தீங்கு உண்டாகக்கூடிய நேரத்துல, அல்லது அவனுடைய அக்கிரமங்கள் ஏதாவது ஒரு வழி விலகல் அவன் செய்து, ஒருவேளை அதன் நிமித்தம் அவன் மிகவும் பயந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்றாரு, நான் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறாரு. தேவனோ என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அப்போ தேவனை அறிந்த ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவனை தீங்கு ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் அவனை காப்பார். அவர் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கையில பல தீங்கான விஷயங்கள் வரப்போகுது, சுற்றி நிற்குது. அதிலிருந்து தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்கிறார். அந்த தீங்கு யாரால வந்திருக்கலாம்? ஒருவேளை ஒரு பலம் பொருந்தின ஒரு செல்வந்தனோ, ஒரு யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் இவருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கலாம். அல்லது இவர் தன்னுடைய ஏதாவது ஒரு வழி விலகல்னால தன்னுடைய ஆத்மாவுல பாரப்பட்டு இருந்திருக்கலாம். எந்த காரணத்தினாலேயோ அது நடந்திருக்குது. ஆனாலும் சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பயம் நமக்குள்ள வந்து விட்டாலே நம்ம வழி விலக தொடங்கி விடுவோம்.
அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் என்று வருது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி அங்க வருது. அப்போ இந்த பயம் என்பது அது வேதனை உள்ளது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ அவர் சொல்றாரு, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய செல்வம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை அவர்கள் மிகுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த செல்வம் மரணத்துக்கு முன்பு வல்லமை அற்றது. அந்த செல்வத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ஆத்மாவை கூட அவர்களால மீட்டுக் கொள்ள முடியாதே. அதை கொடுத்து தேவனிடத்துல ஒன்றும் பெற முடியாது என்பதை சொல்றார். நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து வி நீட் ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்ங்கிறது நம்முடைய அன்றாட உணவு தேவைகள், நம்முடைய உறைவிடம், அதுக்கு பிறகு நம்ம உடுத்துவதற்கான உடுப்புகள், இவைகளுக்கு நிச்சயமாகவே நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. பொருளாதாரம் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்போ அடிப்படையான தேவைகளை தேவன் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சந்திக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை கொண்டு நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை ஈட்டுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்படி இருக்கிற நம்ம சில சமயத்துல பக்கத்துல இருக்கிற அல்லது உலகத்துல நம்ம காணக்கூடிய செல்வந்தர்கள், மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை பெருக்கினவங்க, ஒரு பொருளாதாரத்துல மிகவும் மேலோக்கி போகக்கூடியவர்களை பார்த்து சில சமயங்களில் பாதை மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், வெல்தி அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அல்லது அவர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஒரு விசுவாசி தன்னுடைய மனதிலே இப்படி யோசித்திருக்க முடியும். என்ன, எனக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்கள் இருந்திருந்தால் நானும் ஒரு மேன்மையான நிலையில இருப்பேன் இல்லையா? நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு மாத்திரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தொடர்ந்து கடன்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும்? நான் கர்த்தரைத்தானே சார்ந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கே கிடைத்தால் எனக்கு கிடைக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதுல சில பேர் கொஞ்சம் வேதத்திலிருந்தே கூட ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருந்தாரு என்று சொல்லி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து அதை யோசிப்பதும் உண்டு. ஆனா இந்த சங்கீதம் நமக்கு சரியாக கற்றுத்தருவது என்னன்னு சொல்லி பார்த்தா, நிலையற்ற ஐஸ்வர்யவாத்துல நம்பிக்கை உள்ளவர்களால பரலோகத்துக்கு போக முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையில இங்கே நமக்கு சொல்லுகிறாரு. ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய வயல்கள்ல அதிகமான விளைச்சல் ஒரு வருடம் வந்த பொழுது அவன் என்ன சொன்னான், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், இன்னும் அதிகமாக சேர்த்து வைத்து விட்டு 19ஆம் வசனம் தான் முக்கியம். சொல்றான் பாருங்க, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான், சொல்லிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலேயே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அதாவது தேவனுடைய ஞானம் பாருங்க, சகலமும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அந்த பூமியின் குடிகளும் கர்த்தருடையவர்களே. அப்ப எல்லாமே கர்த்தருக்குரியவைகளா இருக்குது. அப்போ ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானா மாத்துறது அவருக்கு ஒரு கஷ்டமா என்ன? அவர் எல்லா மனிதனையும் ஐஸ்வர்யவானாக மாற்றினாலும் அவரிடத்திலே அதற்கும் மேலான ஐஸ்வர்யங்கள் உண்டு. ஆகையினால கர்த்தருடைய கரம் குறுகி போய்விடவில்லை. உங்களையும் என்னையும் வந்து அவரால ஒரு நொடியில மாற்றிவிட முடியும். ஆனால் தேவன் மிகவும் நமக்காக நினைப்பது என்ன? நம்முடைய ஆத்துமாவை குறித்தே தேவன் கவலைப்படுகிறார். அவர் வந்து இந்த பூமியில நம்ம சுகபோகமாய் வாழ்வதை அல்ல, நம்முடைய ஆத்துமா
நித்திய நரகத்திலிருந்து மீட்கப்படுவதில தான் அவர் நோக்கமா இருக்கிறாரு. ஏன்னா, இங்கே ஒரு மதிகேடு. கர்த்தருடைய வழிகளை மறந்தவன், தேவனை மறந்தவன், அவன் என்ன செய்கிறான்? இந்த பூமியிலேயே நான் நிலைத்திருப்பேன் என்று நினைத்துக்கொண்டு, அதற்குள்ளாகவே தன்னுடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டிருந்தப்போ கர்த்தர் சொன்னாரு, "இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும்." அப்ப நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவையாம்? அப்போ எதுல நம்ம இருதயம் இருக்குதோ, அங்க தான் நம்ம இருப்போம். நம்முடைய முழு எஃபோர்ட்டும் அங்க தான் நம்ம போடுவோம். எப்போ நம்ம வந்து நிலையற்ற ஒரு காரியத்துல நம்முடைய ஃபோக்கஸ வைக்கிறோமோ, அது வந்து ஒரு ஒரு பேர் எடுக்கிறதா கூட இருக்கலாம். நான் வந்து என்னுடைய பேர் வந்து 4 பேருக்கு சொன்னா இவர மாரி வருமான்னு சொல்லக்கூடிய அளவுல நான் ஒரு பெரிய ஆளா வரணும். அப்படிங்கிற ஒரு நோக்கமா கூட இருக்கலாம். அல்லது வந்து எனக்கு கஷ்டமில்லாத அளவுக்கு ஏகப்பட்ட பணம் அக்கவுண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நெனப்பா இருக்கலாம். இந்த 2 எண்ணங்களும் ஆபத்தானவைகள். ஏன்னா, அப்படிப்பட்டவர்களாலே தேவனிடத்திலே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா, அவருடைய இருதயம் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல போய்விடுகிறது. அதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுது. தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரைப் போல தழைப்பார்கள். அடுத்தது நீதிமொழிகள் 1:32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இந்த இடத்துல நிர்விசாரம் என்று சொல்லுவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. லெஷர்லி லைஃப். எல்லாமே இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேதை அவன் வந்து கொல்லப்பட்டு போகிறான் என்பது. அதே மாதிரி உபாகமத்திலையும் கர்த்தர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். என்னன்னா, நீ புசித்து, குடித்து திருப்தியா இருக்கிற அந்த நேரத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த தேசத்துல அவரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர மறந்துறாத. அவர் உனக்கு விதிக்கிற கற்பனைகள், நியாயங்களை எல்லாம் கைக்கொள்வதற்கு நீ எச்சரிக்கையா இரு. அப்படி இல்லாம நீ வந்து என்ன செஞ்சு, வீடு வாங்கி எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு திருப்தியா, ஆடு மாடுகள் எல்லாம் திரட்சியாகி, பொன்னும் வெள்ளியும் உன்னோட வாழ்க்கையில பெருகும் பொழுது, உன் இருதயத்திலே அந்த மேட்டிமை வந்து விட்டால், நீ வந்து எச்சரிக்கையா இரு. ஏன்னா, உன் தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு வந்தாரு. இந்த தேசத்தை உனக்கு சுதந்தரிக்க குடுத்தாரு. நீ பெற்றுக்கொண்ட எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்தது. ஆகையினால உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ இதுதான் வந்து இந்த சங்கீதத்தினுடைய எசன்ஸாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பான உண்மைகள சொல்றாரு. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து, அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து, தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்துப் போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமையாகவும் இருக்கும் என்று அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார். ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். சேலா. இப்போ ஒரு நுட்பமான ஒன்றை நான் தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா? அந்த சங்கீதத்தினுடைய தொடக்கத்துல. அந்த நுட்பமான காரியம் வந்து இதுதான். அது மனிதனுக்குரிய ஒரு பைத்தியம் என்ன என்று சொன்னால், அவன் ஐசுவரியத்தை தேடுகிறதிலே அவன் முழு லயிப்பாக இருக்கிற பொழுது, அவன் ஒன்றை நினைப்பதில்லை. என்னன்னா, அவன் வந்து நிலத்தை சம்பாதிக்கிறான். வாசஸ்தலங்களை சம்பாதிக்கிறான். தன்னுடைய தலைமுறை தலைமுறைக்கும் தன்னுடைய பேர் விளங்கணும்னு சொல்லி, அவன் தன்னுடைய நிலத்துக்கு கூட அவன் பேர வச்சுட்டு போறான்றாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்கவங்களுக்கு உள்ள அந்த ப்ராப்பர்ட்டில அவங்க பேர்கள் இருக்கும். பத்திரப்பதிவேட்டிலயும் பேர் இருக்கும். சில நிலங்களுக்கும் பேர்களை கொடுப்பாங்க. வீடுகளுக்கும் மனிதருடைய பெயர்கள வைக்கக்கூடியதா. ஏன்னா, அவங்களுக்குள்ளேயே தோணுது. நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். அப்ப நம்ம பேர் எப்படியாவது நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இதெல்லாம் செய்றாங்க. ஆனா, அவங்க நினைக்கிறது எண்ணம் சரி, பேர் நிலைக்கணும்ன்றது. ஆனா, அது எங்க நிலைக்கணும்? பரலோகத்துல, பூமியில இல்ல அப்படிங்கிறத அழகா சொல்றார். ஏன்னா, மனிதன் என்ன நினைக்கிறான்? என் வீடு நித்தியம் என்று நினைக்கிறான். ஆனா, அவனுக்கு கிடைக்கிறது என்ன? கல்லறை தான். என்னுடைய பேர் நிலைக்கும்னு சொல்றான். ஆனா, அவனுடைய பெயர் மறந்து போகும். எப்பேர்ப்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பாராட்டப்பட்டவளா இருந்தாலும் சரி,
அவருடைய பெயரை ஜனங்கள் மறந்து விடுவார்கள் இல்லையா? நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ பெயர் பெற்ற மனிதர்கள். அவருடைய பெயர்கள சொன்னா ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்கிறவங்க உண்டு. நல்லது செய்கிறவர்களை ஜனங்கள் நிச்சயமா நினைப்பாங்க. இவரை போல ஒரு நல்லவர் இருந்தாருங்க. இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தார் என்று நன்மைகளை மக்கள் நினைப்பதுண்டு. ஆனா ஐஸ்வர்யத்தினாலேயோ, வேற எந்த ஒரு வகையிலேயோ பெயரை சம்பாதித்தவருடைய பெயர் மறந்து போகும். அதே மாரி என்னுடைய பிள்ளைகளுக்கு என் ஆஸ்திகளை வைக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆஸ்தி அவருடைய பிள்ளைகளை விட்டு கடந்து மற்றவருடைய கரத்துக்கு போய்விடும். அதே மாரி அவன் தனித்துவமானவன் என்று நினைக்கிறான். ஆனா அவன் ஞானி அல்ல, அவன் மூடனாக இருக்கிறான். இப்போ இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கிறாங்க. இப்போ இது இன்னொரு நுட்பமான உண்மை என்னன்னா, இந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு எண்ட்லெஸ் ஸ்பைரலா போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த மாய வலையிலிருந்து வெளியில வர முடியாதவர்களாக அதிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த அந்த ஐஸ்வர்யவானும் அப்படித்தான். அவன் வந்து ஆண்டவர்ட்ட வந்தான். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப நிலை வாழ்வு என்று ஒண்ணு இருக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா, பூமியில நம்ம இருக்கும்போது எல்லா வகையிலயும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அ ஐஸ்வர்யம்னா ஆசீர்வாதம்னு அவனே நினைச்சுக்கிட்டான். நல்ல கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை என்று அவன் நினைத்துக் கொண்டான். ஆகையினால அவன் வந்து சம்பரமாய் வாழ்ந்து அவனுடைய ஓட்டத்தை முடிக்கப் போகும்போது, அவனுக்குள்ள வர்ற கேள்வி, இது நித்திய காலம் வரைக்கும் போதுமா? அதனால தான் இயேசு ஆண்டவர்ட்ட வந்து கேட்டான், நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசப்பா வந்து அவனுக்கு தன்னுடைய கட்டளைகளை கற்பித்தார். அவர் என்ன சொன்னாரு? "நீ உன்னுடையவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு" என்று சொன்னார். காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில இருந்த பெரிய தடையே அந்த ஐஸ்வர்யம் தான். அது அவனுடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் அவனால ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொன்னது, "உன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்செல்." ஏன்னா, அப்போ இருந்த அவனுடைய நிலைமையில அவனால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவே முடியாது என்பதை அவர் அறிந்தவராகத்தான் அதை அவனிடத்துல சொன்னார். ஆனால் அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா, அவனுடைய இருதயம் அதிலே லயித்துக் கொண்டது. சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம். ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி. இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியாரோடு சொல்லி மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். இந்த இடத்துலயும் ஒரு நுட்பமான ஒரு உண்மை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த 14வது வசனத்துல. இங்க பாருங்க. செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. உண்மை என்னன்னு சொன்னா, அந்த அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள் என்கிற அந்த வசனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாள், அதுதான் அந்த அதிகாலை என்று சொல்லக்கூடிய அந்த பொழுது. அப்பொழுது என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அவர் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருவார். நாமும் கூட அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற அந்த சத்தியத்திலே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்ன? நாம் நித்தியத்துக்கும் அவரோடு கூட இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த பாதாளத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்லாமல் நம்ம பூமிக்கு அடுத்தவர்களாக இருந்தால், அப்பொழுது என்ன நடக்கும்? மரணம் நம்மை மேய்ந்து போடும் என்பதை இந்த கான்ட்ராஸ்டாக அவர் சொல்றார். ஏன்னா, கர்த்தரை நம்பக்கூடியவன், ஒரு விசுவாசி, தேவனுக்கு பயப்படுகிறவன், அந்த இடது பக்கத்துல, வலது பக்கத்துல பாருங்க 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்கிறானா? நீதிமான். கர்த்தர் என் மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவர்களுக்கு மரணம் அவர்கள் மேய்ப்பனாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசுமையான இடங்களிலே நம்மை நடத்துகிறாரு. மேய்ச்சலை கண்டடைகிறோம். ஆனா இங்கே அவர்கள் ஐஸ்வர்யத்தின் பின்னால போனதுனால பாதாளம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிறார். நாள்தோறும் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அவரது வசனத்தினாலே. ஆனா ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்து கொண்டே போகிறான். அவனுடைய ரூபத்தை ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே போகக்கூடியதா இருக்குது. இறுதியான முடிவு என்ன? நமக்கு நித்திய ஜீவன். கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். விசுவசியாதவர்களுக்கு வரக்கூடியது நித்திய அழிவு என்கிற இந்த கான்ட்ராஸ்ட வந்து இந்த இடத்துல வந்து இங்கே காண்பிக்கிறார்.
சரி, கடைசியாக ஆம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இப்போ நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய கிரியைகள்னால ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் நம்ம பார்க்கிறோம், எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த வல்ல செயலை தேவன் நம் வாழ்க்கையில் நடப்பித்திருக்கிறார். இதை நம்ம நினைவு கூற வேண்டும். ஒன்று, நன்றியுள்ளவர்களாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து அவருடைய வழிகளை கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கணும். அப்படி நடந்தா நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். அதே மாதிரி 11ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் பெருமை பெருகும்போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாதபடி தன் பிதாக்களின் கல்லறையிலே பிதாக்களின் சந்ததியை சேருவான். கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென்.